வெற்றி பெற்றார் பெருஞ்சுவர். அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் நாடுகளில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி நேற்று, அதாவது ஜூன் 29 நடைபெற்றது. பார்படாஸின் பிரிட்ஜ்டவுன் நகரில் உள்ள கென்சிங்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டிங்கை தேர்வு செய்தார். 20 ஓவர் முடிவில் இந்திய அணிக்கு 6 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து தென்னாப்பிரிக்க அணி 177 ரன்கள் இலக்கை நோக்கி விளையாட ஆரம்பித்தது. தென்னாப்பிரிக்க அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் முடிவில் 169 ரன்களை மட்டுமே சேர்த்தது. இறுதியாக 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றியை ருசித்து T20 உலகக்கோப்பையை கைப்பற்றியது. 2007 ஆண்டில் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்ற ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் ராகுல் டிராவிட் கேப்டன்சியில் இந்தியா லீக் சுற்றிலேயே வெளியேறியது. தற்போது அதே கோப்பையை விட்ட இடத்தில் பயிற்சியாளராக அதை தொட்டுள்ளார் ராகுல் டிராவிட். தற்போது 17 ஆண்டுகால சோகத்தில் இருந்து விமோச்சனம் கிடைத்துள்ளது. T20 உலகக்கோப்பை 2024 தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திய இந்தியா 2வது முறையாக T20 சாம்பியன் ஆகியுள்ளது. 2013 ஆண்டில் தோனி தலைமையில் வென்ற சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையே இந்தியா கடைசியாக வென்ற ICC கோப்பையாக இருந்தது. இதன் பின்னர் 2014 T20 உலகக்கோப்பை, 2017 சாம்பியன்ஸ் டிராபி, 2021 மற்றும் 2023 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பை, 2023 ஒருநாள் உலகக்கோப்பை என இந்தியாவுக்கு 5 முறை ICC கோப்பை வெல்வதற்கான வாய்ப்பு அமைந்த போதிலும் அது நழுவி போனது. தற்போது 6வது முயற்சியில் அதை செய்து காட்டியுள்ளது இந்திய அணி. பெருஞ்சுவர் ராகுல் டிராவிட். 2007 ஆண்டில் ஒருநாள் உலகக்கோப்பை வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்றது. அப்போது ராகுல் டிராவிட் தலைமையிலான இந்தியா லீக் சுற்றிலேயே வெளியேறியது. அத்துடன் இந்தியாவுக்கு மோசமான உலகக்கோப்பை தொடராக அது அமைந்தது. ஆனால் அதே ஆண்டில் முதல் முறையாக நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரில் தோனி தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் ஆனது. இருப்பினும் இதன் பின்னர் 2010 ஆண்டில் இதே வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் 6 சுற்று வரை மட்டுமே இந்தியா முன்னேறியது. தற்போது 17 ஆண்டுகள் கழித்து வெஸ்ட் இண்டீஸில் மீண்டும் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரில் விளையாடி இருக்கும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணிக்கு பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் இருந்துள்ளார். இதையடுத்து 2007 ஆண்டில் இந்தியா பெற்ற அவமானத்தை துடைத்து எறியும் விதமாக கோப்பையை விட்ட இடத்தில் மீண்டும் தொட்டு பயிற்சியாளராக கைப்பற்றியுள்ளார் ராகுல் டிராவிட். விடை பெற்றார் ராகுல் டிராவிட். இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் தனது கடைசி போட்டியில் இணைந்திருந்தார். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த போட்டியில் அணியை வெற்றி பெற வைத்ததோடு 17 ஆண்டு கனவை நனவாக்கியிருக்கிறார். 11 ஆண்டுக்கு தண்ணி காட்டி வந்த ICC கோப்பையை வென்று கொடுத்து ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் மகிழ்ச்சிப்படுத்தியுள்ளார். தற்போது வெற்றியுடன் இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவியில் இருந்து விடைபெறுகிறார் ராகுல். T20 உலகக்கோப்பையை பெற்ற பின்னர் ராகுல் டிராவிடம் கோப்பையை கொடுத்த போது வீரர்களுடன் இணைந்து தனது ஆக்ரோஷமான கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தி மகிழ்ந்தார் ராகுல். இந்த வீடியோவும் பார்ப்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ராகுல் டிராவிட் பயிற்சியாளராக இந்தியாவுக்கு அண்டர் 19 உலகக்கோப்பையை வென்று கொடுத்திருந்த நிலையில் தற்போது T20 உலகக்கோப்பையையும் பெற்று தந்துள்ளார்.